குப்பை வண்டி வரும்போதே ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுது, எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே, நாளைய இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே படிக்கிறோம். இது வராதுங்கிறீங்களா? மௌலாய செல்லி வசல் லிம்தாயி மன்னபத, அது ஒரு குப்பை இது ஒரு குப்பை, அவ்வளவுதான். அவன் அந்த குப்பையை கொண்டு போடுங்கிறான், நம்ம இந்த குப்பையை கொண்டு சமுதாயத்தோடு தூக்கி போடுங்கிறோம். நபிகள் நாயகத்தை புகழ்றோம், அதை போய் இந்த நஜாத்காரங்க வஹாபிகள் கூடாதுங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் புகழக்கூடாதா அப்படிம்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த மார்க்க விளக்க கூட்டத்திலே மௌலூது இறை வணக்கமாகுமா என்கின்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தலைப்பு இந்த கால சூழ்நிலைக்கு பேச வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு. ஏனென்றால் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் மாலை பொழுதிலே மகரிபு நேரத்திலே சுபஹான மௌலுது என்கின்ற பெயரிலே ஒரு வணக்கத்தை முஸ்லிம்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். சிறிய குழந்தைகளை வைத்துக்கொண்டு பெரிய வயதானவர்களை வைத்துக்கொண்டு மௌலிது ஓதுவதற்கான மஜ்லிஸ்களை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். பள்ளிவாசலுடைய ஒளிபெருக்கையின் வாயிலாக அவர்கள் ஓதுகின்ற மௌலுதுகளை நாம் கேட்டிருப்போம். ரபியுல் அவ்வல் மாதம் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் கூட திருமணங்கள், புதுமனை புகுவிழாக்கள், கடைதிறப்பு நிகழ்ச்சிகள் என்று நல்ல காரியங்கள் என்று அவர்கள் எதையெல்லாம் கருதுகின்றார்களோ அந்த தருணங்களிலே சுபஹான மௌலுதை அவர்கள் ஓதி வருகின்றார்கள். 1980களில் இருந்து இந்த மௌலுதிற்கு எதிரான பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மௌலுதுகளை நாம் ஏன் எதிர்க்கின்றோம்? இந்த மௌலுது மார்க்கத்தில் இருக்குமேயானால் அதை அவர்களை விடவும் சிறப்பாக நாம் முன்னெடுத்து இதை ஓதியிருப்போம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே பல சுன்னாக்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த சமுதாயத்திலே அருகி போய்விட்ட பல வணக்கங்களை நாம் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். கூட்டு குர்பானியை நாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஃபித்ரா என்கின்ற அந்த கொடையை மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். அதுபோல மௌலுது என்பது மார்க்கத்தில் இருந்திருந்தால் அதையும் நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராகவே இருந்திருப்போம். ஆனால் இந்த மௌலுதுகளை நம்ம ஆதரிக்கவில்லை. இதை பல ஆண்டுகளாக எதிர்த்து பேசி வருகின்றோம். ஏன் எதிர்க்கிறோம்? நமக்கும் மௌலுதுக்கும் தனிப்பட்ட ரீதியிலே ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அதை ஏன் எதிர்க்கிறோம் என்றால் அது மார்க்கத்தில் இல்லை, எனவே எதிர்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வணக்கத்திலே மௌலிது என்கிற ஒரு வணக்கம் கிடையாது. எனவே இதை ஓதுவது நமக்கு நன்மை அல்ல, இது ஒரு பாவமான காரியம் என்கின்ற காரணத்தினால்தான் இந்த மௌலுதுகள் கூடாது என்று நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். முதல்ல இந்த மௌலுதுகளில என்னெல்லாம் இருக்குது என்பதை பல கட்டங்களாக பல அடிப்படைகளை உங்களுக்கு நாம் விளக்க முடியும். முதல்ல அடிப்படையாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் மௌலிது என்றால் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். மௌலிது என்றால் என்ன, அதை இவர்கள் ஏன் ஓதுகிறார்கள், அதை ஓதக்கூடியவர்கள் அந்த மௌலுதை ஓதுவதற்கு சொல்லுகிற காரணம் என்ன, அந்த காரணம் சரியானதா, அது இஸ்லாமிய மார்க்கத்துடைய நெறிமுறைகளுக்கு உகந்ததா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். முதல்ல மௌலிது என்பது கவிதைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மௌலிது என்றால் என்ன? அது அரபு கவிதை. தமிழ் மொழியிலே கவிதை இருக்கிறது, ஆங்கிலத்தில் போயம் என்று சொல்றாங்கல்ல, அதே போல அரபு மொழியிலேயும் சில கவிதைகளை ஏற்றி வச்சிருக்கிறாங்க, அதான் மௌலிதுன்னு சொல்றாங்க. இந்த மௌலிது என்பது என்ன, எதற்காக இதை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகத்தை புகழ்வதற்காக உருவாக்கி இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் அவர்களை பற்றி புகழக்கூடிய சில வார்த்தைகளைத்தான் சுபஹான மௌலிதிலே நாங்கள் ஓதுகிறோம் என்பது அவர்கள் தருகிற விளக்கம். முதல்ல ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாமே.
இந்த பேச்சை கேட்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை நம்ம வைக்கிறோம். நீங்கள் எந்த கொள்கை உடையவராகவும் இருக்கலாம், மௌலிதின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், அது ஒரு பயங்கரமான வணக்கம் என்று கூட நீங்கள் முடிவு செஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்கள். மௌலிது என்று இவர்கள் ஓதுகிற இந்த வணக்கம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது என்ன அப்படின்னா கவிதைகள் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை பற்றி என்ன சொல்கிறது, கவிதையை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கவிதை என்பது மனித உள்ளங்களை ஈர்க்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும், ஒரு கோபக்கார ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சினிமா பாட்டுகளை இப்ப கேட்கக்கூடிய நேரத்தில் லேச தலையாட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இந்த பஸ்ல ரயில் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பஸ்ல போகும்போது ஒரு முரட்டாளா இருப்பாரு, நல்லா மீசை இங்கிசையும் வச்சு அப்படி ஒரு புஜ போல பராக்கிரமசாலியா அப்படி ஜெய்ஜாண்டிக்கா உட்கார்ந்து இருப்பாரு, ஆள் விறப்பா இருப்பாரு. ஆனா அந்த சினிமா பாட்டு போட்ட உடனே அப்படியே அவர் தாளம் போட ஆரம்பிக்கிறார், அவர் மண்டை அப்படி லேசா ஆடுது. ஏன் அப்படின்னா இந்த டியூன் என்பது மனித உள்ளங்களை அப்படி கொஞ்சம் கவரும், உள்ளங்களை அப்படியே கொஞ்சம் மென்மையாக்கும். இப்படியான கவிதை என்பது இயற்கையிலே மனிதனுக்கு அதிலே ஒரு ஈர்ப்பு உண்டு, மனிதன் கவிதையை ரசிப்பான். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை பற்றி என்ன சொல்கிறது என்றால், கவிதையை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது சூரா யாசீனிலே குறிப்பிடுகிறான், வமா அல்லம்னா அஷ்ஷர் வமா யம்பகி லஹு, நாம் இந்த முகமது நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை என்று சொல்கிறான். அந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தான், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், விக்ருகளை கற்றுக் கொடுத்தான், துஆக்களை கற்றுக் கொடுத்தான், மற்றவர்களை இஸ்லாத்திலே இருக்கின்ற வணக்கங்களை கற்றுக் கொடுத்தான், சலாம் சொல்வதை கற்றுக் கொடுத்தான். அதெல்லாம் மார்க்கத்திலே ஒரு அங்கமாக இருக்கலாம். எந்த ஒன்று நபிகள் நாயகத்திற்கே கற்றுக் கொடுக்கப்படவில்லையோ அது எப்படி இஸ்லாத்தில் ஒரு வணக்கமா இருக்க முடியும்? இந்த அடிப்படையை வச்சு பார்த்தாலேயே நம்ம மௌலித ஓரம் கட்டி போட்டலாமா இல்லையா? இது ஒரு அடிப்படை. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, சூரத்து ஷுஅரா என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆன்ல உண்டு, கவிஞர்கள் என்று ஒரு சூரா இருக்கு. அந்த சூறாவிலே வருகின்ற ஒரு வசனத்திலே எப்படி வருகிறது, அஷ்ஷுஅராவு யத்தபிஉல் காவூன், கவிஞர்களை வழிகடல்கள் தான் பின்பற்றுவார்கள். இந்த கவிஞர் இருக்கிறான் பாருங்க, கவிஞனுக்கு பின்னாடி போறவன் யாருன்னா பெரும்பாலும் வழிகட்டவர்களாக இருப்பார்கள். ஏன் இஸ்லாமிய மார்க்கம் கவிஞர்களை வழிகட்டவர்கள் சொல்லுது, அவங்களை வீரர்கள் சொல்லுது என்றால், கவிஞனிடத்திலே ஒரு பலகீனம் உண்டு. அவன் என்ன செய்வான், அலம் தர அன்னகும் பீ குல்லி வாதின் யஹீமுன் வ அன்னகும் யகூலுன மாலா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன பாத்தீங்களா? எது நடக்கவில்லையோ, எது நடைமுறைக்கு ஒத்து வராதோ, எதை நம்ம பார்க்க முடியாதோ, எது நம்முடைய அறிவுக்குள்ளே உட்காராதோ, அப்படியான விஷயங்களை மிகையாக வர்ணித்து சொல்லுகிற வழக்கம் கவிஞர்களுக்கு உண்டு. இதற்கு ஏராளமான உதாரணங்களை நம்மால சொல்ல முடியும். எத்தனையோ சினிமா பாடல்கள், அந்த காலத்து பாடல் இந்த காலத்து பாடல கூட நீங்க பார்க்கலாம். அதுல இந்த கவிஞர்கள், திரை இசை கவிஞர்களே சில பேர் இருக்கிறாங்க, வைரமுத்து, நான் முத்துக்குமார், இந்த மாதிரிலாம் சில பேர் இருந்தாங்கல்ல. அவங்க எழுதக்கூடிய கவிதை எல்லாம் பாருங்களேன், அது மக்களை ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நடைமுறையில பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை. இப்ப உதாரணமா பாருங்களேன், பழைய பாடல்கள்ல நிறைய அந்த கவிதை நயங்கள் உண்டு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. படிக்கிறானா? நிலாவை பார்த்து வானம் சொல்லிச்சான், டோன்ட் டச் மீன்னு சொல்லிச்சான், என்னை தொடாதேன்னுச்சான். நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொல்லிச்சான், என்னை டச் பண்ணாதன்னு. இது ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இது நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நிலாவை பார்த்து வானம் எப்படி பேசும், நிழலை பார்த்து பூமி எப்படி பேசும்? அப்ப கவிஞன்ட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியுதா? லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்க்கையிலே அப்படிங்கலாம். அதாவது லில்லி மலரை பார்த்தால் உனக்கு கொண்டாட்டம் என்பது ஓகே, அது லாஜிக்கா இருக்குது. உன்னை பார்த்தால் லில்லி மலருக்கு எப்படி கொண்டாட்டம் வரும்? நான் சொன்னது ஒரு சாம்பிள் தான். இது மாதிரி ஏராளமான விஷயங்களை எடுத்துக்கொண்டால்
கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, நடக்காதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். இந்த பிரச்சனை கவிஞன்ட்ட உண்டு. கவிஞனிடத்திலே பல பிரச்சனை உண்டு. நிறைய அவர்கள் முரண்பட்டு பேசுவார்கள். அதாவது ஒரு கவிஞனுக்கு இன்னொரு கவிஞன் முரண்படுவது என்பது வேறு. அது இருக்கலாம், மனுஷன் இயற்கையிலே முரண்பாடுகள் இருக்கும். ஒரே கவிஞனிடத்திலே ஒரு கருத்துல மாற்று கருத்து இருக்கும். இப்ப வைரமுத்துன்னு ஒரு கவிஞர் இருக்கிறார், நமக்கெல்லாம் தெரிஞ்சவர். அவர் பல பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு பாட்டுல பாருங்களேன், ஆட்டுப்பால் குடிப்பதை பற்றி நமக்கு சொல்கிறார். அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் அன்பை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க, அண்ணா மலனா குடிச்சதெல்லாம் அறிவை வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க. மாட்டை பத்தி பாட போறான் அவன், பால்காரன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவன் படிக்கிறான். இதுல என்ன வார்த்தை வருது? அண்ணல் காந்தி குடிச்சது என்ன பால்? ஆட்டுப்பால். ஆட்டுப்பால் என்பது என்ன? அன்பை வளர்க்கும். அப்ப இந்த இடத்திலே இந்த வைரமுத்து என்கின்ற கவிஞர் ஆட்டுப்பால் குடிப்பதை சிலாகித்து உயர்த்தி பாடுகிறார். இதே வைரமுத்து இன்னொரு படத்துல பாட்டு எழுதும் போது அவர் படிக்கிறார், ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகும், எரும பால் குடிச்சா எப்பம் வந்து சேரும், காரா பசு ஓட்டி வாராண்டி தாய்மாமன் படிக்கிறார். இங்க என்ன சொல்றாரு? ஆட்டுப்பால் குடிச்சா அறிவு அழிஞ்சிடும். அந்த பாட்டுல படிக்கும் போது ஆட்டுப்பால் அன்பை வளர்க்கும். இந்த பாட்டுல படிக்கும் போது ஆட்டுப்பால் அறிவை அழிச்சிரும். தெரியுதா? ஒரு கவிஞன் தான் படிக்கக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை மிகையாக வர்ணிப்பான் அல்லது மிகையாக விமர்சிப்பான். இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் கவிதையிலே உண்டு என்கிறபடியால் தான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏத்துக்கல, அதை வணக்கமாக ஆக்கல, நபிகள் நாயகத்துக்கு அதை கத்துக் கொடுக்கல. இதையெல்லாம் பார்க்கணும். அப்ப கவிதைக்கு இஸ்லாத்தில் உள்ள இடம் என்ன அப்படின்னா, மார்க்க முரண் இல்லாமல், இசை இல்லாமல் சில வார்த்தைகளை பாடலாக படிச்சா தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலே கூட சில பேர் கவிதை எல்லாம் படிச்சாங்க. ஒரு ஆள் படிக்கிறார், அலா குல்லி ஷைஇன் மா கலல்லாஹு பாத்திலுன் அப்படின்னு ஒருத்தன் கவிதை படிக்கலாம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியதே, அல்லாஹ்வை தவிர. இது இந்த நல்ல அர்த்தம். இது ஏறக்குறைய ஒரு குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தத்துக்கு நெருக்கமா இருக்கு. குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் இருக்கு பாருங்க, சூரத்துர் ரஹ்மான்ல. எல்லாமே அழியக்கூடியதுதான், கண்ணிய பொருந்திய அல்லாஹ்வின் முகம் மட்டுமே எஞ்சி இருக்கும் இருக்க. இதே கருத்தை தான் இவன் கவிதையில படிச்சான். இதை கேட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், இவன் படித்த கவிதையிலேயே உண்மையான கருத்தை தருகின்ற கவிதை இது ஒண்ணுதான் அப்படின்னாங்க. அப்ப மற்ற நேரத்துல எல்லாம் உழைக்கிறான்னு விளங்குது. மற்ற நேரத்துல எல்லாம் தப்பும் தவறுமான அர்த்தம் உள்ள கவிதைகளை படிச்சிருக்கிறான். இவன் படிச்சதிலேயே ஒரு நல்ல அர்த்தம் கொண்ட பாட்டுங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பார்க்கின்றோம்? மார்க்க முரண் இல்லாமல், இசை இல்லாமல் ஒரு பாட்டு சும்மா படிச்சுட்டு போகலாமே தவிர அது மார்க்கத்தில் என்றும் வணக்கமாக முடியாது. இது இஸ்லாத்துடைய அடிப்படை, கவிதையை பற்றியது. இந்த அடிப்படையை வச்சு நீங்க மௌலுத உரசி பாருங்களேன். கவிதையை இஸ்லாம் ஏத்துக்கிறல, அது வணக்கமாக முடியாது என்று சொல்லி இருக்கும் போது, சுபஹான மௌலுது என்று, முஹைத்தீன் மௌலுது என்று, யா குத்துபா என்று, புர்தா என்று, சாவுல மீது மௌலுது என்று, இன்னும் வந்து பத்ரீன்கள் மௌலுது என்று, இன்னும் எத்தனை பெயர்களை எல்லாம் இவங்க மௌலுதை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்களோ, இது எல்லாமே கவிதை தானே. கவிதைக்கு இஸ்லாத்துல இடம் இல்லைன்னு சொன்னா, அப்ப இந்த மௌலுதுகள் அனைத்துக்கும் இடம் இல்லை என்பதை நம்ம அதை கொண்டே புரிந்து கொள்ள முடியும். ஓரம் கட்டிடலாம். இது ஒரு அடிப்படை. இன்னொரு அடிப்படை பாருங்களேன். இந்த மௌலுதை இவங்க ஓதுறாங்கல்ல, பெரிய வணக்கம் என்று நினைத்துக் கொண்டு, பக்தி பரவசத்தோடு பத்தியை எல்லாம் கொளுத்தி வைத்துக் கொண்டு, ஊர் முழுக்க அழைத்து மேற்கட்டுகள் கட்டி சாப்பாடை எல்லாம் ஆக்கி மிக விமர்சையாக ஓதுகிறார்களே, இவங்க ஓதுகிற அந்த மௌலுத பெரும்பான்மையான உலமாக்கள், பெரும்பான்மையான மக்கள் ஓதுவது சினிமா பாட்டில இருந்து டியூன் எடுத்து தான் ஓதுறாங்க. நான் ஆதாரங்களா கிளிப்பிங் போட்டு காட்டுவேன். எதையுமே நம்ம வந்து சும்மா சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. நம்ம ஜமாத்துடைய நிலை அதுதான். அனைத்தையுமே ஆதாரபூர்வமாக நம்ம நிரூபிப்போம். இந்த மாதிரி சினிமா பாட்டில் மெட்டெடுத்து இவங்க ஓதுறாங்க. இதை பல ஆண்டுகளாக நம்மளும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். விமர்சனம் பண்ண உடனே இவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், இந்த வஹாபிகள், இந்த நஜாத்காரர்கள் ஏன் தெரியுமா மௌலுதை விமர்சிக்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் மௌலுது ஓத தெரியாது. மௌலுது ஓத தெரியாத காரணத்தினால் நம்ம மௌலுது ஓதுறதை பார்த்து பொறாமப்பட்டு மௌலுதை கூடாது என்கிறார்கள் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்றாங்க.
அதற்காக வேண்டிய நாம் மௌலித ஓதி காட்ட வேண்டியிருக்கு. மௌலிது ஓத தெரியாம இல்ல, சொல்ல போனா அவர்கள சில இடங்கள்ல நல்லா ஓதுறவங்களும் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான இடங்கள்ல பார்க்கிறோம், அவங்க வார்த்தைகளை வெட்டி பிளந்து ஒரு ராகம் இல்லாம நல்ல ஒரு சுத்தியோட படிக்காம தப்பும் தவறுமாக எல்லாம் மௌலிதுகளை ஓதுறாங்களே, அதை விட பெட்டராக கூட நம்மளால மௌலிது ஓத முடியும். அதுக்காக நம்ம எதிர்க்கிறோம். அவங்க சவால் விடுறாங்களோ, அதுக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்லி காட்ட பாருங்களேன். முதல்ல இது பெரிய கஷ்டமான்னு நீங்க யோசிக்கணும். இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. டியூன்களை கொஞ்சம் கையாள தெரிந்தால், அந்த ராகங்களை கொஞ்சம் கவனிக்க தெரிந்தால், மௌலிதினுடைய அந்த அரபு வார்த்தைகள் தெரிந்தால், ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு டியூனை உருவாக்க முடியும். இதை அரபி மொழியில ஒவ்வொரு மொழிக்கும் டியூனை உருவாக்குவதற்கு சில அடிப்படைகள் உண்டு. பிச்சிங்னு சொல்லுவாங்க. தமிழை எடுத்துக்கொண்டால் ஸ்வரங்கள் என்று சொல்லுவாங்க. சரிகம பத நிசங்கிறான்ல, 7 ஸ்வரம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகம்ங்கிறான். இந்த 7 ஸ்வரங்கள் இருக்குது. இதுக்கு எப்படி கம்போஸ் பண்ணும்போது மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, தத்தகாரம் போடுவாங்க. தானா நானா தன்னனா நானா, அந்த தத்தகாரம்னு பேரு. இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன செய்வாரு, ஒரு படத்தினுடைய ஒரு சூழல், காதல் காட்சியா, ஒரு பையத்து வீடா, கல்யாண காட்சியா, மலைகாப்பு வீடா, அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு டியூனை உருவாக்கி அதை சத்தகாரம் போட்டு பாடலாசிரியர் கொடுத்துருவார். இந்த பாடலாசிரியர் என்ன செய்வாரு, அந்த சூழலை கருத்திலே வைத்துக் கொண்டு அந்த டியூனுக்கு ஏற்ப ஒன்றை உருவாக்குவார். இப்ப உதாரணமாக ஒரு வளைகாப்பு பாட்டுன்னு வைங்களேன், அதுக்கு எப்படி ஒருத்தர் டியூன் போடுறாரு, அப்படி போறாரு வைங்களேன், இவர் போடுவாரு வாராயோ தோழி வாராயோன்னு போடுவாரு. அப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த தத்தகாரத்துக்கு உரிய வார்த்தைகளை போட்டாச்சுன்னா டியூன் வந்துடும். இது தமிழ் மொழியில் வச்சிருக்கிறான்ல. அரபு மொழியை பொறுத்தவரையில பாடல்களை உருவாக்குவதற்கு என்று ஒரு அடிப்படை இருக்கிறது. அதை வசன் என்று சொல்லுவாங்க. அதை வசன் எப்படி பிரிப்பாங்க, ஃபவுலன் என்ற ஒரு வார்த்தை தான். ஃபவுலன் என்ற வார்த்தையை கொண்டு நாம் நிறைய பாடல்களை, நிறைய டியூனை உருவாக்க முடியுங்க. ஃபவுலன் 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 ஃபவுல் சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா வருதா, ஃபவுலன் 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 ஃபவுல், இது ஒரு டியூன் வருதா. இப்படி இந்த ஃபவுலன் என்ற வார்த்தையை வச்சுக்கொண்டு பல டியூன் உருவாக்கலாம். நீங்க இவ்வளவு டீப்பாகலாம் போக வேணாம். நான் சொல்ற மாதிரி இவ்வளவு டீப்பாகலாம் வேணாம் நினைங்களேன். சிம்பிளா ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டுடைய டியூன் என்ன, மௌலிதினுடைய வரி என்ன, இதை கவனித்து நம்ம கொஞ்சம் அதை லேசா கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொன்னா அந்த டியூன்கள் வரும். இந்த உதாரணமா பாருங்களேன், இப்ப நிறைய சினிமா பாட்டுலாம் வருது. நம்ம சினிமா தொடர்பு இல்லாமல் ஆகிவிட்டோம். அதனால நாம எல்லாம் சினிமா பார்க்கும் போது அல்லது நம்முடைய தாய்மார்கள் அந்த மாதிரி காலகட்டங்களில் உள்ள பாடல்கள்ல இருந்து உதாரணத்துக்காக வேண்டி நம்ம சில விஷயங்களை போட்டு காட்டுறோம். இது ஏன் போட்டு காட்டுறோம்னு சொன்னா, இவங்களுக்கெல்லாம் மௌலிது தெரியாது, நாங்க தான் அதுல ரொம்ப டாப்பு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த கர்வத்தை தலக்கணத்தை உடைக்கிறதுக்கு தான் இதை போட்டு காட்டுறோம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்களேன், இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துன. என்ன பாட்டுன்னு தெரியுதா, பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை. வயசானவங்களுக்குலாம் அந்த பாட்டு தெரியுது. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியும்னா ரொம்ப பழசு. அப்ப இந்த பாட்டு வருதா இல்லையா, ஒரு டியூன் இருக்கிறது, அந்த டியூன் நமக்கு விளங்குது, அதற்குரிய அரபு வார்த்தை நமக்கு விளங்குகிறது. அப்ப அதை போடக்கூடிய நேரத்தில் அந்த டியூன் நமக்கு தெரிகின்றது. இன்னொன்னு பாருங்களேன், சல்லு பினா பிஹி திமாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹ்யில் இலாமி அலைஹி அஸ்க ஸலாமி. பூ போல பிறக்கும் வருதா. இது ஒரு பெரிய திறமை நினைக்கிறீங்களா? இல்லங்க. இன்னொன்னு பாருங்களேன், மௌலாய சல்லி வஸல் லிம்தாஇ மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி அன்னகிலி ஒன்ன தேடுதுன்னு வருதா. இது ஒரு பெரிய திறமையாகும். ஒரு டியூனை கவனிக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த பாடல் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அவர் எந்த வார்த்தையில என்ன செய்யலாம், போட்டு எடுக்க முடியும். அப்ப உதாரணத்துக்காகத்தான் நாம் சில பாடல்களை உங்களுக்கு போட்டு காண்பித்தோம். சினிமா பாட்டை விடுங்க, நாகூரனிபாவுடைய பாட்டு வருமா நீங்க கேக்குறீங்களா? வரும். நாகூரனிபாவே பெரிய திருடன்னா துட்டு
திருடன் இல்ல, மெட்டு திருடன். அவர் படித்த பாடல்களிலே ஏராளமான பாடல்கள் தமிழ் படத்திலே இருந்து அதிகமாக ஹிந்தி படங்கள்ல இருந்து ஆட்டையை போட்டு தான் அவர் கம்போஸே பண்ணியிருக்கிறார். அதுக்கு ஏராளமான பாட்டுகள் இருக்குங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், தீனோரே நியாயமாய் மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, அப்படி பாடுறாரா? இது என்ன பாட்டு தெரியுமா? ஆதா கி சந்திரமா ராத் ஆதா, ஒரு ஹிந்தி பாட்டு. இதுல இருந்து என்ன செய்யறாரு? நாகூர் ஹனீஃபா காப்பி அடிக்கிறார். அதே மாதிரி இந்த ஆதா கி சந்திரமா ராத் ஆதாங்கிறதுல இருந்து பல பாடல்கள் வந்திருக்கிறது. கருப்பான கையால என்ன பிடிச்சா வந்திருக்கு, கற்பூர நாயகிய கனகவள்ளி வந்திருக்கு. பாருங்க, ஒரு பாட்டு எடுத்து நாகூர் ஹனீஃபா ஒரு காப்பி, அவன் சினிமாவுக்கு ஒரு காப்பி, எல்லார் ஈஸ்வரி ஒரு காப்பி, எல்லாம் அடிப்படை ஒரு பாட்டு தான். அப்ப இந்த பாட்டையும் வரிகளையும் கவனிக்க தெரிந்தவர்களுக்கு இந்த டியூன் வருதா இல்லையா? இது ஒண்ணு இருக்குங்க. இன்னொன்னு பாருங்களேன், நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டிலே இன்னும் ஒரு பாட்டு இருக்கிறது. ஏகன் உண்மை தூதரே யா நபியே யா ரசூலையா யா முஸ்தபா எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம், ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? இது ஒரு ஹிந்தி பாட்டு. வாதா கருளே சாஜனா, அந்த பாட்டு. மேதடு கண் தோ அப்னே பியா மேம்பாத்தி தூ மேரா தியா ஹம் ஆப்கி ஜோத் ஜலாயே, அதான் இது. பொறுமையுடன் தொண்டு செய்தீர் தினம் பூரண வெற்றியால் மகிழ்ந்தீர் மனம். கரெக்டா வருது. அப்ப இது மாதிரி நாகூர் ஹனீஃபா காப்பி அடிச்சது மாதிரி அவர் பாட்டு நம்ம காப்பி அடிக்க முடியாதா? பல பாடல்களை காப்பி அடிக்க முடியும். அவர் படித்த இஸ்லாமிய பாடல்களை விடுங்க, நாகூர் ஹனீஃபா படித்த அரசியல் பாடல்கள் இருக்கிறது. கருணாநிதியை பற்றி, அண்ணாவை பற்றி, எம்ஜிஆரை பற்றி, திமுகவை பற்றி எல்லாம் பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதுல உதாரணத்துக்கு சொல்லி காட்ட பாருங்களேன். அவர் படிக்கின்றார், கள்ளக்குடி கொண்ட என்ற ஒரு பாட்டு படிப்பார். மௌலாய சல்லி வஸல்லிம் தாய் மன்னபதா அலா ஹபீபிக கைர் லில் ஹல்கி குல்லிஹிமி ஆமின் ததக்குரு ஜிரானின் பிதி சலமி மா சஜித தம்மன்ஜரா. என்ன தெரியுதா? கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே வருது. இதனால நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இது இந்த பாட்டுன்னு இல்லைங்க. எந்த பாட்டாக இருந்தாலும் அந்த டியூனை நம்ம கவனித்தால் அந்த மௌலிதை நம்ம உருவாக்க முடியும். இப்ப நான் சென்னைக்கு இப்பதான் போயிருக்கிறோம். அங்க ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி கேட்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? காலையில ஒரு குப்பை வண்டி ஒண்ணு வருது. குப்பை வண்டி வந்தா மக்கள் குப்பையை ஒழுங்கா போட மாட்டாங்க அப்படின்றக்காக வேண்டி அந்த சென்னை கார்பரேஷன் என்ன பண்றாங்கன்னா ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுது. ஒரு குப்பை வண்டி வரும்போதே ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுது. என்ன ஓடுது? எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே, நாளைய இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே படிக்கிறோம். இது வராதுங்கிறீங்களா? மௌலாய சல்லி வஸல் லிம்தாயி மன்னபதா, அது ஒரு குப்பை, இது ஒரு குப்பை, அவ்வளவுதான். அவன் அந்த குப்பையை கொண்டு வந்து போடுங்கிறான், நம்ம இந்த குப்பையை கொண்டு சமுதாயத்தோட தூக்கி போடுங்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய திறமை கிடையாதுங்க. நம்ம அன்றாடம் பள்ளிக்கூடங்களில் படிச்சோமே, என்ன காலையில அசம்பிளில ஓதுவோமே, மக்கள் படிப்பாங்களே, மௌலாய சல்லி வஸல்லிம் தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைர் லில் ஹல்கி குல்லிஹிமி ஆமின் ததக்குரு ஜீரானின் பிதி சலமி ஜனகன மன, அதில கூட வரும். இப்படி இது ஒரு பெரிய திறமை கிடையாது. அந்த வார்த்தையை டியூனை கவனிக்க தெரிந்தவர்களுக்கு மௌலிதுல எந்த பாட்டையும் படிக்க முடியும். அப்ப நாம் இதை ஏன் உங்களுக்கு ஓதி காட்டுறோம்னு சொன்னா அவங்களுடைய தலக்கணத்தை உடைக்கிறதுக்கு தான். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நான் சொன்ன சினிமா பாட்டுல ஓதுறாங்க, அது நீங்களே கேட்டிருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசு கிடையாது. மயிலாடுதுறை பகுதியில் நானே பல ஊர்களிலே இந்த மாதிரி மௌலிதுகளில சினிமா டியூன்ல ஓதுவதை நம்மளே கேட்டிருக்கிறோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஆதாரத்தோடு சில விஷயங்களை உங்களுக்கு கிளிப்புங்க போட்டு காட்டுறோம். சலாமு அலைக ஜைனல் அன்பியாஇ அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ அஸ்ஸலாமு عليك أسف الأسفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من رب السماء. சரிதா? மெல்லினமே மெல்லினமே. பாருங்க, நான் சொன்னதை ஓதுறாங்களா? சினிமா பாட்டில் ஓதுறாங்க நம்ம சொல்லதோட சில பேர் நம்பாம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு இது ஒரு ஆதாரம். இதெல்லாம் மௌலிது தான்.
அஸ்ஸலாமு அலைக்க ஜைனல் அம்பியான்னு ஓதுறாங்கல்ல, இது சுபான மௌலிதில் இருக்கக்கூடிய ஒரு அடிதான். அது மட்டும் இல்லாம தமிழ்லையும் கூட பல பாடங்களை படிக்கிறாங்க. இது மயிலாடுதுறை மாவட்டம் வரக்கூடிய நேரத்திலே பொதுவாக ஒரு பயான் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த சுற்றுச்சூழலை கவனிச்சு நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். நம்பர் 6 போடுங்க. உங்க ஒரு அலிம்சாவை பாருங்களேன். அல்லாஹ்வும் நேசிப்பார், நேசனின் நேசர் தன்னை அல்லாஹ்வும் யோசிப்பான். என்னென்ன வேண்டும் எல்லாமே தோன்றும், வீரட்டும் துன்பம் உன்னை விட்டுத்தான் ஓடி. ஒட்டகத்தை கட்டிக்கோ, அந்த பாட்டு ஓதுறவர் யாரும் தெரியுதா? தேனியில் இருந்து ஒரு அலிம்சா, உங்க மாவட்டத்தை சார்ந்த. அவங்களுடைய வேலையை பாத்தீங்களா? போதும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களுடைய முழு நேர வேலையாக இதுதான் இருக்கிறது. நபிகள் நாயகத்தை புகழ்றோங்கிற பேர்ல சினிமா பாட்டை உட்கார்ந்து அந்த டியூனை பூரா கவனிக்க வேண்டியது. அதுக்கு இவங்க இந்த மாதிரி சில வழிகளை எழுத வேண்டியது, எழுதி வைத்துக் கொண்டு அந்த மாதிரி படிக்க வேண்டியது. இது ஒன்று படிக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்களேன், நம்பர் 8 போடுங்க. அது உங்க ஒரு அலிம்சா தான். அண்ணல் நபியே உங்கள் அரவணைப்பே போதும், அன்போடு ஓதுகின்ற சலவாத்தே லாபம். அண்ணல் நபியே உங்கள் அரவணைப்பே போதும், அன்போடுகின்ற சலவா. தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே, அந்த பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியுதா? முழு நேர வேலையாக சினிமா பாட்டுகளை கவனிக்க வேண்டியது. அதுக்கு ஏதாவது அண்ணல் நபியே, அவரே, இவரே, மதினத்து மைந்தரே, ஏதாவது வார்த்தைகளை போட வேண்டியது. உட்கார்ந்து இதை வெளிநாடுகளுக்கு இப்ப கிளம்பிட்டாப்ல. உள்நாட்டுல பண்ண பசாது பத்தாதுன்னு சொல்லி இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் என்ன ஓதுகிற ஒரு நிலையை சமுதாயம் நோக்கி போய்கிட்டு இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது மார்க்கமா? சினிமா பாடல் கூத்தாடிகள், அவன் சம்பாதிக்கிறான், அவன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லிட்டு மறுமையிலே அந்த கேடுகட்ட கூத்துக்களை கொண்டு வந்து மார்க்கம் என்ற பெயரிலே, இஸ்லாமிய வணக்கம் என்ற பெயரிலே ஒன்றை உருவாக்கி வைத்துக் கொண்டு ஓதினால் அதை வணக்கம் என்று நம்ம பார்க்க முடியுமா? முதல்ல பாடல்கள் வணக்கமா இருக்க முடியுமா? நாவுனிப்பாவுடைய எத்தனையோ பாட்டுக்கு இருக்க, அதை இந்த மக்கள் வணக்கம்னு சொன்னாங்களா? ரமலான் மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 27ஆம் கிழமை அன்னைக்கு வருவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா முஸ்லிம்களும் பள்ளிவாசல் பக்கம் படையெடுப்பார்கள். அப்ப ரமலானுடைய மாசத்திலே 27ஆம் கிழமை அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா அஜர்த்துமார்கள் துவா செய்வாங்க. அதுல தமிழ்லயே பல பேர் துவா செய்வது உண்டு. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும்னு அஜர்த் என்ன செய்வாரு? ஊர் சமுதாயத்துக்காக பல அஜர்த்துமார்களுடைய அந்த நலிவடைந்த வாழ்க்கை, உங்க ஊர்ல உள்ள அஜர்த்துடைய கஷ்டங்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவருக்கு 2 குமர் இருக்குது உங்களுக்கு தெரியலையா? அவர் வாடகை வீட்டிலே இருப்பது உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு உலமாக்கள் சமுதாயத்தில் எப்படின்னா கஷ்டப்படுறாங்க, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை சாதனங்களை அதிகமாக்கி தர வேண்டும் அப்படின்னா என்ன செய்வாரு? சேர்ல சேர்த்து பிட்ட போட்டு விடுவாரு. அதெல்லாம் நம்ம பாக்குறோமா? இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பண்றாருல. நாகுனிப்பாவுடைய ஒரு பாட்டிலே பாட்டு முழுக்கவே துஆவிலே இருக்கிறது. எந்த பள்ளியிலாவது அந்த பாட்டை ஒளிபரப்பு பண்ணுவாங்களா? நாகுனிப்பாவுடைய பாட்டு இருக்குங்க. என்ன பாட்டு அது? அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணையில்லாத அல்லாவே, அருள்மேவும் ஆண்டவனேன்னு போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய துஆக்கள் வரும். உன்னுடைய குர்ஆனின் உயர்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. ஒரு பொம்பளையாளு ஆமீன் கேட்டிருக்கீங்களா? இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தீனம் செல்லுகின்ற முஸ்லிம் என யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். உடனே ஒரு ஹை பிச்சுக்கு போவாரு. வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே ஆமீன் அப்படிலாம் போகுதுல. எந்த பள்ளிவாசல்லையாவது 27ஆம் கிழமை அன்னைக்கு அஜர்த்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்றாரு, துவா ஓத தெரியாம இந்த பாட்டை போட்டு விடுங்கப்பா ஆமீன் சொல்லுவோம் சொல்லி சொன்னாங்கன்னா அதை இந்த மக்கள் ஏற்பார்களா? என்னங்க நேற்று வரைக்கும் நிர்வாகம் நல்லா தானே இருந்தாங்க, முத்தவள்ளிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப நாகுனிப்பா படிச்ச ஒரு பாட்டை வணக்கம் என்று நம்ம யாரும் ஏத்துக்கிற, சும்மா அதை போட்டு கேட்கிறாங்களே தவிர அதை வணக்கம் என்று சொன்னார்களா? சொல்லல. அப்ப நாகுனிப்பா என்பவர் சில கவிஞர்களை வச்சு அந்த வரிகளை எழுதியிருக்கிறார். அதே போன்றுதான் சுபஹான மௌலிதிலே இவர்கள் சில வரிகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது எப்படி மார்க்கத்தில் வணக்கமாகும்? மார்க்கத்திலே ஒரு காரியம் வணக்கமாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தானங்க நமக்கு அதை பற்றி சொல்லி இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லாத ஒன்று எப்படி நமக்கு வணக்கமாக ஆக முடியும்? நாம் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படையிலே பார்த்தால்
சுபஹான மௌலிது என்பது வணக்கம் அல்ல. அது புரியும். வணக்கம் என்றால் என்ன? அதை நமக்கு யாரு சொல்லித் தரணும்? அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தர வேண்டும். தொழுகை நம்மகிட்ட வணக்கமா இருக்கு, தொழுகை வணக்கமாங்கிற சந்தேகமே கிடையாது. ஏன்னா நமக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, நபிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹஜ் வணக்கமா சொல்லப்பட்டிருக்கு, ஜகாத் வணக்கமா சொல்லப்பட்டிருக்கு, மௌலிது வணக்கமா சொல்லப்படல. அதனால அது வணக்கம் இல்லை. இதை நாம தெளிவாக புரிய வேண்டும். இரண்டாவதாக, இந்த மௌலிதை ஓதுறாங்கல்ல, அவங்களே அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? இந்த மௌலிது எப்பங்க உருவாச்சு அப்படின்னு நம்ம அவங்க கேட்டோம்னா ஒரு 400 ஆண்டுகள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மௌலிது உருவாக்கப்பட்டு 400 ஆண்டுகள் தான் ஆகிறது என்பது அவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 1400 ஆண்டுகளுக்கு மேல போச்சு. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு அரபு கவிதை, அது எப்படி மார்க்கத்திலே வணக்கமாக ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. சுபஹ் தொழுகிறோம்ல, இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தது, நம்ம இன்னைக்கு தொழுகிறோம். ரமலான் நோன்பு வைக்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வச்சாங்க, நாம் இன்னைக்கு வைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சுபஹான மௌலிது என்று ஒன்று இருந்ததா? இல்லையே. அப்ப அது எப்படி வணக்கமாக ஆக முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில் சிந்தித்து பார்த்தாலேயே மௌலிது என்பது ஒரு வணக்கம் அல்ல என்ற முடிவுக்கு நம்மால மிக தெளிவாக வந்துவிட முடியும். இப்ப வேறு சில விஷயங்களை நான் சொல்றேன் பாருங்களேன். எங்கெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை சொல்லவில்லையோ அதிலே நிறைய பிரச்சனைகள், முரண்பாடுகள், தவறுகள், பிழைகள் இருப்பது யதார்த்தம். இந்த மௌலிதை உண்டாக்குனாங்களே, அதுக்கு அவங்க சொன்ன நோக்கம் என்ன? நபிகள் நாயகத்தை புகழ்றோம், அதை போய் இந்த நஜாத்காரங்க வஹாபிகள் கூடாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ கூடாதா அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழாத முஸ்லீமா இருக்க முடியாது. நாம் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வை புகழத்தான் செய்யணும். ஏன்? படைத்த ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்வை புகழத்தான் செய்கின்றான். வரஃபானா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹ்வின் அருள் காரணமாகத்தான் நீங்கள் அந்த மக்களிடத்திலே நளினமாக நடக்கின்றீர்கள். குர்ஆன்ல புகழ்ந்து பேசுகிறான். இந்த நபி தன்னுடைய சமுதாய மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அப்ப அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்திருக்கும் போது நாம் புகழ்வது மார்க்கத்திலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்திலே புகழ்வதற்கு என்று ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை கடக்கக்கூடிய நேரத்திலே அது வில்லங்கமாக ஆகும். இப்ப நம்முடைய தாய் இருக்கிறார், நம்முடைய தாய் பட்ட கஷ்டத்தை நம்ம சொல்லுவோம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தோம், எங்க அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நம்ம கஷ்டப்பட்டு வீட்டு வேலை பார்த்து தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, எங்களை வந்து படிக்க வச்சாங்க, நிறைய பிள்ளைகளா இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தாங்க அப்படி நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அதே நேரத்திலே தாயுடைய சிறப்பை சொல்ல போறங்கிற பேர்ல அவரை கடவுள்னா தப்பா இல்லையா? இப்ப பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அது தப்பா போயிடும். பாலூட்டினான்னு சொல்லி கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு சொல்லி குற்றம் இல்லை. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் என்றால் அப்ப தெய்வத்துக்கு என்ன மரியாதை? உன்னுடைய தாய் தான் உனக்கு தெய்வம் என்றால் அப்ப தெய்வம் யாரு? தாயாக இருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஆனா தெய்வத்தின் அளவுக்கு அவள் ஒப்பாகி விடுவாளா? ஒப்பாக முடியாதுல்ல. அப்ப அந்த இடங்கள்ல புகழக்கூடிய நேரத்திலே ஒருத்தரை பற்றி நாம் சிலாகித்து பேசும்போது அது வரம்பு மீறும் போது இறைத்தன்மையை கொண்டு நம்ம கொடுத்துருவோம். அதே போலத்தான் நபிகள் நாயகத்தை புகழ்றோம் என்ற பெயரிலே இவர்கள் உண்டாக்கி வைத்த மௌலிதுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைத்தன்மை பெற்றவராக இவர்கள் சித்தரிப்பதை பார்க்கிறோம். அதுக்கு ஏராளமான விஷயங்களை நம்மால சொல்ல முடியும். இப்போ மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம பாவங்கள் செய்கிறோம். மனிதனுக்கு அந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த பாவங்கள் செய்யும் போது அதற்கான மன்னிப்பை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்வை தவிர யார்தான் பாவத்தை மன்னிக்க முடியும்? இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. நாம் தவறு செய்கிறோம், அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இது மார்க்கம் சொல்லுதுல. இங்க பாருங்க, சுபஹான மௌலிது என்ற பெயரில் நபிகள் நாயகத்தை புகழ்றோம் என்ற பெயரில் இவங்க ஓதக்கூடிய மௌலிதுல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்விடத்துல போய் இவங்க பாவ மன்னிப்பு தேடுறாங்க. எந்த பாவ மன்னிப்பை நம்ம அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டுமோ அதே பாவ மன்னிப்பை ரசூலுல்லாஹ்விடத்திலே நம்ம தேடினால்
அது தானங்க சிறுக்குன்னு சொல்றோம். நபிகள் நாயகத்தை நம்ம மதிக்கணும், புகழணும், அவங்களை உயிருக்கு மேலாக மதிக்கணும். ஆனால் அவங்க என்னைக்கும் அல்லாஹ்வின் அடிமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதனை இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம். இங்க பார்த்தா பாவத்தை மன்னிக்கிறது நீங்க தாங்கிறாங்க. பாருங்கள், அன்த கஃபாருல் கதாயா சொல்றாங்க, என்னுடைய பாவத்தை மன்னிப்பவரே. வஸ்துனூபில் மூபிகாத்தி, அழித்தொழிக்கும் பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நாங்கள் செய்யக்கூடிய சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள், எங்களை அழித்தொழிக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும் எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். யார்கிட்ட கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அடுத்து படிக்கிறாங்க பாருங்க, யா மன் தமாதா வஜ்தரம் துபுவஅத்ரிஃப் வர்ஜுல் கரம் வலூது பி மன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலா. இது வரும் சுபான மௌலுதுல வரக்கூடிய வரி. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யா மன் தமாதா வஜ்தரம், பாவம் செய்தவனே, குற்றவாளியே, குற்றம் செய்தவனே, துபு, நீ பாவ மன்னிப்பு கேளு. வஅத்ரிஃப், உன்னுடைய குற்றத்தை நீ ஒப்புக்கொள். வலுது பி மன் ஹல்லல் ஹரம், லுது என்றால் சரணடைந்து விடு. யாரிடத்திலே? இந்த ஹரமிலே இருக்கிறாரே, இந்த மதீனாவில் அடங்கி இருக்கிறாரே, அவரிடத்திலே சென்று நீ சரணடைந்து விடு, அவர் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவார். இந்த வார்த்தை எங்க படிக்கிறாங்க? சுபஹான மௌலுதுல படிக்கிறாங்க. அப்ப நம்ம கேட்டோம், என்னங்க இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கறீங்களே என்று கேட்டால், அவங்க முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்களை நம்மள்ட்ட சொன்னாங்க. அதாவது இந்த மௌலுதை ஓதக்கூடிய இந்த மௌலுது வியாபாரிகள் கூட்டம் இருக்கிறதே, இவர்கள் தெருக்களிலே ஒன்றை பேசுவார்கள், பள்ளிவாசல்களிலே ஒன்றை பேசுவார்கள். விவாதத்துக்கு நம்ம அழைத்தோம், விவாதத்துக்கு அவங்க வந்தாங்க, நம்ம பல நேரம் கூப்பிடும் போது ஓடினாங்க. கடைசியில் அவங்களே கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு ஒரு வழி இல்லாமல் விவாதத்துக்கு வந்தாங்க. விவாதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி கேள்வியை கேட்டா அதுக்கு முன்னுக்கு பின் ஒரு நாள் பதில் சொல்றாங்க. கடைசியில பார்த்தா அந்த விவாதத்திலே அதுக்கு மாத்தமா அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. அதாவது எங்கே எல்லாம் அசத்தியம் இருப்பது நமக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தர் இடத்திலே அசத்தியம் இருக்கின்றது என்ன அடையாளம்? முரண்பாடுகள் தான் அடையாளம். இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய விஷயத்திலே இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடையாது. இவர்கள் தெருவிலே பேசுவது ஒன்று, விவாத களத்தில் பேசுவது ஒன்று. சொன்ன பாத்தீங்களா? இதுக்கு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்க சொல்லணுமா நீங்க சொல்லணுமா? சுப்ஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா? அப்போ கஃபிரு அன்னி துனூபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்வோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும். அது என்ன நீங்க தீர்மானிக்கிறீங்க? இல்லை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தப்பு செய்யற தப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாத, அல்லாஹ் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குது. தோளமாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்ல. இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க என்று நாங்க சொன்னோமா? நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. எங்க நம்பிக்கை முடிவு பண்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்கிறேன். நீ யாரு? உங்க கொள்கையை, உங்க சட்டத்தை நீங்க வகுத்துக்கங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள் என்பது சொன்னது உண்மைதான். முரண்பட்டாங்க பாத்தீங்களா? ஒருத்தர் பேசுறாரு, அதாவது என்ன சொல்றாருன்னு சொன்னா நம்ம கேட்டோம், எங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சில விளக்கங்கள்லாம் சொன்னாங்க. இல்ல, நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறதுங்கிறது அர்த்தம் என்னன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கல. அது பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய பண்பா இருந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய காலத்திலே அவர்கள் நிறைய மக்களை மன்னித்தார்கள். ஒரு பெண்மணி சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்தா, ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை தண்டிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். பல இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு நோவின பண்ணாங்க, அதை நபி அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். தாயிஃப் என்ற நகரத்திலே ரசூலுல்லாஹ்வை கடுமையாக அந்த சமுதாய மக்கள் தாக்கினார்கள். அந்த சமுதாய மக்களை நபி அவர்கள் மன்னித்தார்கள் அப்படின்னு வருதா இல்லையா? அப்ப இவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மன்னிக்க கூடியவங்கன்னா எங்கள் பாவத்தை மன்னிப்பாங்க, நாங்க சொல்லலாம் சொல்றாரு. நாங்க எப்ப சொன்னோங்கிறாரு பாத்தீங்களா? நாங்க எப்பங்க சொன்னோம்? ஒருத்தன் தொழமாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், அந்த பாவத்தை ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, நாங்க எப்ப சொன்னோம் அப்படின்னு கேட்டாரு. அடுத்து ஒரு பெரிய சர்ச்சை பேசுறாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்கிறார்? இல்ல இல்ல, அது எல்லா பாவத்தையும் மன்னிப்பாங்க அப்படின்னாரா? இது ஒரு வேடிக்கை. இன்னொரு வேடிக்கை பாருங்க, அடுத்த கிளிப்பு போடுங்க, நம்பர் 14வது கிளிப்பு. சட்டம் மாறும், சட்டம் மாறும் பாருங்க. ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கும் போது ஒரு சட்டம், சிவப்பு கலர் சட்டை மாறும், சட்டம் மாறும், சட்டையும் மாறுது, சட்டமும் மாறுது. கவனிங்க, அதை நல்லா கவனிங்க. இந்த கிளிப்பு நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால அழித்தொழிக்கிற பாவம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் சிரிக்க வச்சுட்டாரு, நபி நான் மன்னிச்சு விடுவேன் அப்படி நாங்க சொல்லல.
சொன்ன ஆதரவைங்க. ஒருவர் சிறுக்க வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில நாங்க சொன்னோம்? எந்த கூட்டத்தை கூட்டி போட்டு நாங்க சொன்னோம்? இஜ்தனிபு சபஅல் மூபிகாத் அப்படின்னு சொன்னா ஷிர்க் என்பது அல்லாஹ் தான், அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான்னு சொல்லி முடிச்ச பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நபி மன்னிப்பார்கள் என்று நாங்கள் சொன்னதாக ஒரு செய்தி கொண்டு வாங்க பார்ப்போம். ஹத்தா தக்ஃபிர லிமா தகத்தம மின் தம்பி, என்னில் கடந்து விட்ட பாவங்களை எல்லாம் நபியே நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு சஹாபி நபியிடத்தில் சொன்ன பொழுது கடந்த பாவம் என்று வந்தால் ஷிர்க்கும் சேர்ந்துதான் வரும். அந்த ஷிர்க்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால் நபி அதை மறுக்கவில்லை என்று சொன்னோம். சும்மா சொல்லிட்டு போனோம். ஒருவர் சிறுக்க வச்சுட்டா அந்த சிறுக்கை பெருமானார் மன்னிப்பார்கள் என்று எந்த சபையில நாங்க சொன்னோம்? அந்த ஷிர்க்கையும் மன்னிக்கிற அதிகாரத்தை சபபி என்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்காங்கிற காரணத்தினால், அதனால அழித்தொழிக்கிற பாவத்தினால் கவனிச்சீங்களா? புளூ சட்டை போட்டிருக்கும் போது ஒரு சட்டம், நாங்க எங்க சொன்னோம் நம்முடைய சிறுக்கை சொல்ல மன்னிப்பாங்க? நாங்க என்ன சொன்னோம்? சட்டம் மாறுது, சட்டமும் மாறுது. அப்புறம் என்ன சொல்றாரு? சொல்ல மன்னிப்பாங்க, சபபி என்ற அடிப்படையில் மன்னிப்பாங்கிறார். இப்ப பாத்தீங்களா? அப்ப இவர்களிடத்திலே ஒரு தெளிவே கிடையாது. மேடைக்கு ஒரு பேச்சு, ஊருக்கு ஒரு பேச்சு, தெருவுக்கு ஒரு பிரச்சாரம், பள்ளிவாசலுக்கு ஒரு கருத்து என்று முரண்பட்டு, அதாவது முரண்பாடுகளுடைய மூட்டைகளாகத்தான் இவர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப இதை ஓதுனா வணக்கமா? யார் அந்த மௌலிதை தூக்கி பிடிக்கின்றார்களோ, அதுல ரொம்ப முதன்மையானவர் என்று பார்க்கப்படுகின்றார்களோ, அந்த கேசுகளே இப்படி இருக்கிறாங்க என்று சொன்னால், இந்த மௌலிதை தான் நன்மை என்று ஓதி வர்றாங்களே மக்கள், அவர்களுக்கு நன்மை கிடைக்குமா? இதை சிந்திக்க வேண்டும். இது ஒரே விஷயங்க. அடுத்து பாருங்களேன், அந்த சுபஹான மௌலிதுல இணை கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னோம். இணை கற்பித்தல் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு நிகராக நபிகள் நாயகத்தை இவங்க சித்தரிக்கிறாங்க. இறை தன்மை என்பது அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இறை தூதர். அவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள், ஒழுக்கத்திலே சிறந்தவர்கள், இறை அச்சத்திலே சிறந்தவர்கள், நற்குணத்திலே சிறந்தவர்கள். அது எல்லாம் இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைத்தன்மை உண்டா என்றால் அவர்களுக்கு இறைத்தன்மை கிடையாது. இதைத்தானே மார்க்கம் சொல்கிறது. ஆனா இந்த சுபஹான மௌலிதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைத்தன்மை இருக்குன்னு இவங்க ஏன் சொல்றாங்க? அது என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். அடுத்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாமி அப்படின்னு படிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிஸ் ஸகாமி, நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. நோய், நமக்கு நோய் வருது பாருங்க. இப்ப கொரோனா கூட வந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. சிலருக்கு காய்ச்சல், தலைவலி, கேன்சர், இன்னும் பல நோய்கள் சமுதாயத்தில் வருகிறது நம்ம மக்களுக்கு. அந்த நோயை நீக்கிறது யாரா? நபிகள் நாயகமா? நபிகள் நாயகம் தான் நோயை நீக்கிறாங்களாம். எப்படி படிக்கிறாங்க? அடுத்து பாருங்களேன். இன்னொரு மௌலிதுல இன்னொரு இதுல படிக்கிறாங்க. வலவ் தகூனு சகீமா லதைஹி புர்வுஸ் ஸகாமி அப்படின்னு படிக்கிறாங்க. அதாவது நீ நோயாளியாக இருந்தால், புரிந்துகொள், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் என்பது ரசூலுல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது. உன்கிட்ட நோய் இருக்கிறது, அதுக்குரிய நிவாரணம் ரசூலுல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்று படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் நீக்கக்கூடிய அதிகாரம் இருந்ததா? நோயை நீக்கக்கூடிய அதிகாரத்தை நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த இறை தூதர். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலன், இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழனாக்கி கொண்டான். அந்த இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இதா மரில்து ஃபஹுவ யஷ்பீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு குணமளிக்கிறான். எனக்கு நோய் வருது, அவன் தான் எனக்கு குணமளிக்கிறான். சொன்னவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் நபி சொல்றாங்க, வ அய்யூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அவருக்கு நோய் வந்து விட்டது, அவர் அல்லாஹ்வை அழைத்தார், இறைவா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று நம்மை அழைத்தார். ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷப்னா மா பிஹி மின் துர், அவரை நம்ம தேர்ந்தெடுத்தோம், அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை, அந்த நோயை நம்ம நீக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் நபிக்கு நோய் வருகிறது, அல்லாஹ் தான் குணமாக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. அய்யூப் நபிக்கு நோய் வருகிறது, யா அல்லாஹ் என் நோயை குணமாக்குன்னு அய்யூப் நபி கேட்கிறாங்க. நபிமார்களுக்கு நோயை நீக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்ததா? இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். சொன்னாங்க, உங்கள 2 பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் என் ஒருத்தனுக்கு வந்திருக்குன்னாங்க. ரொம்ப அதிகமான நோய் இருக்குது, உங்களை 2 பேருக்கு வரும் பாருங்க காய்ச்சல், அது ஏன் ஒரு ஆளுக்கே வந்திருக்குன்னாங்க. குணமாக்கிக்கிற முடியல, அல்லாஹ் தான் குணமாக்குவான்.
ஒரு நோயாளியின் நிலம் விசாரிக்க நம்ம போறோம். அது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஒரு நோயாளியை போய் நம்ம என்ன செய்கின்றோம்? நலம் விசாரிக்க போறோம். அந்த நேரத்திலே அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அந்த பிரார்த்தனை இதற்கு பதில் சொல்கிறது. அது ஹெபில் பாஸ் ரப்பன் நாஸ் வஷ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா லா யுகாதிரு சக்கமா என்று வருகிறது. என்ன அர்த்தம் இதற்கு? என்ன சொல்றாங்க அவங்க? வஷ்பி, இறைவா நீ குணமளி. இந்த நோயாளியா இருக்கிறாரு, இவருக்கு நீ குணமளி. அன்த ஷாஃபி, நீதான் குணமளிப்பவன். அடுத்த வார்த்தை வெயிட்டா இருக்கு பாருங்க. யாரெல்லாம் நீ குணமளி. அன்த ஷாஃபி, நீதான் குணமளிப்பவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய நிவாரணம் இல்லாமல் வேறு நிவாரணமே கிடையாது. உன்னை தவிர யாராலும் நோயை நீக்க முடியாது என்று நபிகளார் சொல்லி இருக்கின்றார்கள். துஆல கத்துக் கொடுக்கிறாங்க. நபி அவங்க தனக்கு ஏற்பட்ட நோயை அவங்க போக்கிக்கிறல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பல பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி துடிதுடித்து இறந்தது. பல சஹாபாக்கள் போர்ல எல்லாம் வெட்டப்பட்டாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஏன் குணமாக்கல? அந்த ஆற்றல் அவங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் தான் நோயை குணமாக்குகிறான். இந்த மௌலிதுல இவங்க படிக்கிறாங்க, நோயை குணமாக்குபவரே. சிறுக்கு வருதா? நாம் ஏன் மௌலிதை ஓதக்கூடாது என்று சொல்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மக்கள் மௌலிது ஓதுறாங்க, அதுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. மௌலிது ஓதிட்டு வர வேண்டியது. எங்க போயிட்டு வர்றீங்க? மௌலிது ஓத போனோம் தான். எதுக்கு மௌலிது ஓதுறீங்க? ஏன் மௌலிது ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு போனோம். சரி, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. ரசூலுல்லாஹ் புகழ்ந்தாங்கறாங்க, என்ன சொல்லி புகழ்ந்தோம்னு கேட்டா சொல்ல தெரியலையே. அப்ப அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் எடுத்து பார்த்தால் மார்க்கத்திற்கு முரணான இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்குதுங்க. இது ஒரு அடிப்படை. இன்னொன்னு பாருங்களேன், இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது, வறுமை வருகிறது. சிலர் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, அன்றாட உணவுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்படி மக்கள்லாம் உண்டு. இந்த கஷ்டத்தை யார் போக்க முடியும்? நமக்கு செல்வத்தை தரக்கூடியவன் யார்? ஒருவனை பணக்காரனாகவும் மற்றொருவனை ஏழையாகவும் வச்சிருக்கிறது யார்? அல்லாஹ் தானே. யபுசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவருக்கு செல்வத்தை தாராளமாக கொடுக்கின்றான், தான் நாடியவருக்கு செல்வத்தை குறைத்து கொடுக்கின்றான். செல்வத்தை நமக்கு அளப்பவன் அல்லாஹ் தான், அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். இம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹுவ. ஒரு கஷ்டம் ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னு சொன்னா, உனக்கு ஏற்படுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அதை நீக்க முடியாது. கஷ்டம் நமக்கு வருது, வறுமை வருது என்று சொன்னால் அதை நீக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இந்த மௌலிதுல பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சோறு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல என்ன, எங்களுடைய வறுமையை போக்குங்க என்று கேட்கறாங்க. பாதத்துல தான் சொல்றோம் பாருங்க. பசத்து கஃப பாக்கடி வன்னதமி அர்ஜுசீல பதிலிக்கும் வல்கரமீன் படிக்கிறாங்க. என்ன அர்த்தம் இதற்கு? பசத்து கஃப பாக்கதி வன்னதமி. பசத்துன்னு சொன்னா விரித்து விட்டேன், பாக்கத்தி என்னுடைய வறுமையின் காரணத்தினால், என்னுடைய வறுமையின் காரணத்தினால் நான் என்னுடைய கையை விரித்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. கை சேதம் அடைந்து விட்டேன், வறுமை ஏற்பட்டுருச்சு, நான் உங்கள்ட்ட கையேந்தி விட்டேன். அர்ஜு ஜசீல பதிலிக்கும் வல்கரமி, உங்களுடைய அந்த அளவற்ற அருள்கொடையையும் உங்களுடைய கொடைத்தன்மையை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என் வறுமையை நீங்க தான் போக்க முடியும், உங்கள்ட்ட அந்த கொடைத்தன்மை இருக்கிறது, எனவே என்னுடைய இந்த வறுமையை போக்குங்கள் என்று யார்கிட்ட கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வறுமையை போக்குவாங்களா? ரசூலுல்லாஹ் பசியை போக்குவாங்களா? இப்ப நம்ம குடிக்கிறோமே கஞ்சி, இந்த கஞ்சியை நம்ம கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? அல்லாஹ் அங்க கொடுத்திருக்கிறான், நம்ம குடிக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் நாம் சாப்பிடுகிற உணவு அல்லாஹ் கொடுக்கிற உணவு. நபிகள் நாயகத்துக்கு அந்த ஆற்றல் கிடையாது. இதை நம்ம தெளிவாக பார்த்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப வறுமைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஒருவேளை உணவு கிடைக்காமல் பல நாள் ஏங்கி இருக்கிறார்கள். பசியும் பட்டினியுமாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கின்றார்கள். வறுமையை போக்க முடியும்னா அவங்க அழகான சாப்பாடை உருவாக்கி சாப்பிட்டுக்கலாமே, சஹாபாக்களுக்கு நிறைய சாப்பாடாக்கி போட்டிருக்கலாமே. அந்த ஆற்றல் நபிகளாருக்கு இல்லை. இந்த மௌலிதுல படிக்கின்றார்கள்,
ரசூலுல்லாவுக்கு வறுமையை போக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இப்படி ஏராளமாக. அடுத்து பார்த்தால் முட்டாள்தனங்களும் கூட மௌலிதுகளில் நிறைந்திருப்பதை பார்க்கின்றோம். முட்டாள்தனங்கள், இணை கற்பித்தல், சத்தியம் பண்றாங்க, ரசூலுல்லாஹி சத்தியம் பண்றாங்க. எப்படி சத்தியம் பண்றாங்க? அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும் என்று படிக்கிறாங்க. அதாவது அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும், அதுக்கு என்ன அர்த்தம்? நபியே, உங்களின் மீது நாங்கள் சத்தியம் செய்கிறோம். முதல்ல ரசூலுல்லாஹி மீது சத்தியம் செய்யலாமா? யார் ஒருவன் அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தர் மீது சத்தியம் செய்கின்றானோ ஃபக்கத் அஷ்ரக, அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். நபிகள் நாயகம் நமக்கு அழகா சொல்லி இருக்கிறாங்க, நாம் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யலாம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை கொண்டு நாம் சத்தியம் செய்யக்கூடாது. இன்னைக்கு மக்கள் பண்றாங்க, இறைவன் மேல் ஆணை, இனத்தின் மேல் ஆணை, இறைமறை மேல் ஆணைன்னு படிக்கிறாங்களே. இறைவன் மேல் ஆணைங்கிறது ஓகே, அது தப்பு கிடையாது மார்க்கத்தில். இனத்தின் மேல் சத்தியம் பண்ணலாமா? இறைமறை குர்ஆன் மீது சத்தியம் பண்ணலாமா? கூடாது. அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த மௌலிதுல பார்க்கின்றோம், நபிகள் நாயகத்தின் மீது சத்தியம் செய்கிறார்கள். சரி, சத்தியம் பண்றாங்க, அது ஒரு ஷிர்க் நம்ம சொல்றோம். அடுத்து பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை பார்த்தா ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும்ங்கறாங்க. அதாவது நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் உங்கள் மீதே சத்தியம் செய்கிறோம். இந்த வார்த்தையை ஒரு நகைப்பாக இல்லை, வேடிக்கையாக இல்லை. இவ்வளவு வர்றாரு, அவரை பார்த்து ஏப்பா உன் மேல சத்தியம் ஒரு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருன்னு கேட்டா அவர் என்ன லூசாயா நம்மளை பார்த்து கேட்பாரு, என்ன உளர்றேன் பாரு. நீ ஒரு ஆள் வர்றாரு, உன் மேல சத்தியம் ஒரு 100 ரூபாய் கொடுத்துரு, லூசான்னு கேட்பாரு. அப்ப இந்த மாதிரி நடைமுறைக்கு ஒவ்வாத, நடைமுறைக்கு பொருந்தாத வார்த்தைகளை கூட மௌலிது என்ற பெயரிலே இவங்க உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. பெரிய இலக்கியம் தம்பட்டு வேற. சுபஹான மௌலிது என்பது எப்பேற்பட்ட வார்த்தைகள் தெரியுமா? எப்படிப்பட்ட அடிகள் தெரியுமா? ஒரு பலாவும் கிடையாதுங்க. அதுல எத்தனை இலக்கிய பிழைகள் இருக்கு தெரியுமா? சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியுங்க. இல்ல யா நபி ஸலாம் அலைக்கும் படிக்கிறாங்கல்ல, அதுல ஒண்ணு வருது, அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் அப்படின்னு படிக்கிறாங்க. ஷம்ஸ்னா என்ன? சூரியன். பத்ருனா என்ன? சந்திரன். சூரியன் என்பது சந்திரனை விட அதுக்கு ஒரு சின்ன உயர்வு இருக்கிறது. உயர்வுனா என்ன? மார்க்க அடிப்படையில் உயர்வு அல்ல, நடைமுறையில அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்ன? சூரியன் என்பது தானாக ஒளிரக்கூடிய ஒரு கோலம். சூரியன் தன்னால எரியுது, சன்லைட் சொல்றோமா இல்லையா, டைரக்டா அது எரியும். சந்திரனுக்கு தானாக ஒளிரக்கூடிய திறமை, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சூரியனில இருக்க வெளிச்சத்தை வாங்கி நமக்கு அது காட்டுது. சந்திரன் தானாக ஒளிர்வது கிடையாது. அதனால என்ன செய்வாங்கன்னா, சூரியனை விட சந்திரனை என்னைக்கும் மேல சொல்ல மாட்டாங்க. இவங்க படிக்கிறாங்க அந்த ஷம்சுன் அந்த பத்ருன்ங்கறாங்க. அவங்க உண்மையிலே ரசூலுல்லாஹ் புகழ்றதாக வந்தால் கூட இது ரசூலுல்லாஹ் அவங்க ஒழுங்கா புகழலன்னு ஆகும். எப்படி? அந்த பத்ருன் அந்த ஷம்சுன்னு சொன்னா கரெக்டா வரும். எப்படி? எங்க இவர் சந்திரன் மாதிரி இல்ல 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 சூரியனை மாதிரி அப்படிங்கிறது பவரை கூட்டி காட்டும். இங்க எப்படி இருக்கு? இவர் சூரியனை போல இல்ல இல்ல சந்திரன் அளவுக்கு தாங்கிற மாதிரி இருக்கு. இறக்குது பாத்தீங்களா? இப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு, இவர் ரொம்ப நல்லவருங்க, தங்கமான ஆளுங்க, இவர் ரொம்ப நல்லவர் முதல்ல சொல்றேன். அடுத்து இல்ல ரொம்ப ரொம்ப நல்லவர், தங்கமான ஆளு என்பதான் பொருத்தமா இருக்கும். ஒரு ஆளை கூப்பிட்டு நல்ல தங்கமான ஆளுங்க, இல்ல 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 ஒரு அளவுக்கு தான் அப்படிங்கிறது இறக்குற மாதிரி இருக்கா இல்லையா? இது மாதிரி இலக்கிய பிழைகள் கூட சுபான மௌலிதில் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியுங்க. சுபான மௌலிது என்று நம்ம எடுத்து பார்த்தால் மார்க்க முரண், அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள், நடைமுறையிலே இல்லாத முட்டாள்தனங்கள், இஸ்லாத்திலே இல்லாத புதுமையான காரியங்கள், நபிகள் நாயகம் அவர்களை இறைவன் அளவுக்கு உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் அதிலே நிறைந்து காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நினைத்துத்தான் கவலைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்தாங்க, முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள், அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? நபிமார்களை மதிக்கிறோம் என்கிற பெயரில் அவங்கள புகழ்ந்து 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 கடைசியில கடவுளாக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அதை கவனிக்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்து மக்கள் நம்மை அப்படி ஆக்கிவிடக் கூடாது என்பதில் அவங்க கவனம் செலுத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் வரம்பு கடந்து புகழ்ந்து கடவுளா ஆக்கிட்டாங்களே, வரம்பு கடந்து புகழ்ந்தாங்களே, அதுபோல நீங்கள் என்னை புகழாதீர்கள்.
நீங்கள் என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வின் அடிமை என்று என்னை சொல்லுங்கள். நாங்க அல்லாஹ்வின் தூதர் என்பது இரண்டாவது தான். ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னது என்ன? ஆனா அபுதுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமைங்கிறது முதல்ல பாருங்க. இங்க புரிய வேண்டிய விஷயம் என்ன? நான் அல்லாஹ்வின் அடிமை, அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் 40 வயசுல நபியானாங்க. பிறக்கும் போது அடிமையாகத்தான் பிறந்தார்கள். அல்லாஹ்வுக்கு அனைவருமே அடிமைதான். அந்த நபிகள் நாயகம் வந்து நமக்கு எதை எச்சரிச்சாங்க? வரம்பொழுது புகழ்ந்து விட்டுறாதீங்க சொன்னாங்களா? இன்று அதைத்தான் இந்த சமுதாயம் மீறி ரசூலுல்லாஹ் வரம்பு கடந்து புகழ்ந்து இறைத்தன்மை கொண்டவராக அவரை ஆக்கி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் இது மாதிரி கூட்டங்களை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வேற ஒரு நோக்கமும் கிடையாதுங்க. இந்த நேரத்திலே இந்த உங்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொண்டு இவ்வளவு பொருள் செலவிலே நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த மக்கள் நன்மை என்று நினைத்துக் கொண்டு சுபஹான மௌலித ஓதுறாங்களே, அந்த சுபஹான மௌலிது என்பது சூடான நரகத்தை அந்த மக்களுக்கு பெற்றுத்தரும். ஒருத்தருடைய ஈமானை இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற இடத்திலே அவர்களை தள்ளிவிடும். எவன் ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடுகின்றானோ போச்சு, அவனுடைய அமல் போச்சு. அவனுடைய பாவ மன்னிப்பு ஏற்கப்படாது. அவனுக்காக பிறர் செய்கின்ற பாவ மன்னிப்பு ஏற்கப்படாது. அவனுக்காக ஜனசா தொழுகை வச்சா கூட அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படும். திருமறை குர்ஆனிலே எத்தனை இடங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கின்றான். இதையெல்லாம் கவனத்திலே வைத்துக் கொண்டு இந்த சுபஹான மௌலிது என்பது எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது நமக்கு தேவையில்லை. நாம் மார்க்கத்திலே ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் அதை சொல்லி இருக்கின்றானா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லி இருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டும். இந்த இரண்டு பேரும் சொல்லி இருந்தால் அது மார்க்கம், அது வணக்கம், இதிலே மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் சொல்லாத ஒரு காரியத்தை, நமக்கு கற்றுத்தராத ஒரு காரியத்தை செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எவர் ஒருவர் நம்முடைய கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வாரோ அது நிராகரிக்கப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு மௌலிதை ஓதக்கூடிய மக்கள், அப்பா அவங்க ஓதக்கூடிய அந்த அது ஈமான பார்க்கணுமே, மௌலிது ஓதிவிட்டோம், அஜரத்தை கூப்பிட்டாச்சு, ஊரை எல்லாம் கூப்பிட்டாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, நமக்கு நன்மைதான், ஏதோ ஒரு பெரிய அழகியல் செயலை செய்து விட்டோம் நினைக்கிறாங்களா? அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், குல் நுனப்பிவுக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா. நபியே, நீங்க அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? செயலிலே காரியத்திலே நஷ்டமடைந்தவனை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன தல்ல சாயிஹும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் பாழாகிவிட்டது. யக்ஸபூன அன்னஹும் யுக்ஸினூன சுனா, அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிந்ததாக நினைத்துக் கொள்கின்றார்கள். அவருடைய நிலை என்ன? அழகிய செயல், நாம் ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை செய்துவிட்டோம் என்று நினைக்கின்றார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படாது, நன்மை கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சுபஹான மௌலிது என்பது மார்க்கத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். அப்ப இந்த சுபஹான மௌலிது ஏன் வந்தது? ரசூலுல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வும் சொல்லவில்லை. அப்ப இதை ஏன் அதை உண்டாக்குற? ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா? ஒரு நோக்கம் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? அப்ப ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். என்ன நோக்கம்? ஏன் எதுக்காக வேண்டி மௌலிதை உண்டாக்குனாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான். பைசாவுக்காக உருவாக்குறாங்க, சாப்பாட்டுக்காக உருவாக்குறாங்க. இதுக்கு ஆதாரம் நான் சொல்லவா? தெரியுதா? அந்த படம் உங்களுக்கு தெரியுதா? ஒரு புத்தகத்தினுடைய ஒரு பக்கத்தை நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது மௌலிது ஓதற்கு போவோம். அந்த மௌலிது ஓதும் போது அரபி பாட்டுகள்லாம் மௌலிது ஓதுவாங்க. இடையிலே ஒரு தமிழ் பாட்டு கொண்டு வரும். அதுதான் அந்த கண்டமா மௌலிது ஓதும் லப்பைக்கு கற்கண்டு மிளகுடன் காப்பியும் சொந்தமாக தயார் செய்து தொண்டு செய்யும் பெண்களுக்கு வருதா? அண்டமான அல்கவுனு வைத்தினை ஓதுவோம், சண்டமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருதா? என்னன்னு புரியுதா? இந்த மௌலிதை ஓதக்கூடிய அஜரத்துமார்களுக்கு கற்கண்டு மிளகு, சாதா காப்பியெல்லாம் இறங்காது, கற்கண்டு மிளகு எல்லாம் போட்டு ஒரு காப்பியை போட்டு கொடுக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அவங்க என்ன செய்வாங்களாம்? அல்கவுனு வைத்து ஓதுவாங்களாம். அல்கவுனு கதுலால நாவஸ்தானார் யா மௌலிதில் ஹாதிவ தாபகார ஒரு வைத்து இருக்குது.
எங்களுக்கு நீங்க காப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த டியூனை உங்களுக்கு டெடிகேட் பண்றோம் அப்படின்னு ஹஜரத் சொல்றாரு. அப்ப எதுக்குன்னு தெரியுதா? மௌலுது எதுக்குன்னு தெரியுதாங்க? இதுக்கு தான் மௌலுது. பிரியாணிக்காக, கரியானத்துக்காக, தால்ச்சாவிற்காக, தனிக்கறிக்காக, குருமாவிற்காக, கைமாவிற்காக இதுக்கு உண்டாக்கப்பட்டதா மௌலுது. காசுக்காக வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப ஒரு சேலஞ்ச் பண்ணட்டும், ஜமாத்துல் உலமாவிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட வேண்டும். வஹாபிகள் நம்மை பற்றி விமர்சிக்கின்றார்கள், காசுக்குத்தான் மௌலுது பேசுறாங்க, இனிமே உலமாக்களே மௌலுதை ஓதுங்கள், காசு வாங்காதீங்கன்னு அறிவிப்பு கொடுங்க பார்க்கலாம். எந்த அஜர்த்து சொல்றாரு, இனிமேல் மௌலுதுக்கு நாங்கள் பைசா வாங்க மாட்டோம், எத்தனை வீடு வேணா எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி அறிவிக்க தயாரா? அதெல்லாம் முடியாதுங்கிறாரு. ஏன்? அவங்க உண்டாக்குற நோக்கமே அதுக்கு தானே. எந்த அஜரத்தாவது தன் வீட்டில் மௌலுது ஓதுறாங்களா? இல்ல. அப்ப விளங்கி போய் விடுகிறது. அப்ப இந்த மௌலுது என்பது அவங்களுடைய வயிறு வளர்ப்பதற்காக உண்டாக்கப்பட்ட காரியமே தவிர இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை நீங்கள் அருள் கூர்ந்து கவனித்து எவ்வளவு வருஷம் பண்றோம்லாம் பார்க்க கூடாது. மார்க்கத்திலே இருந்தால் செய்யணும், இல்லையா தூக்கி போட்டணும். அந்த அடிப்படையிலே மார்க்கத்தில் இல்லாத இந்த சுபஹான மௌலுதை நாம் தூக்கி எறிய வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த வணக்கங்களை மாத்திரம் நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணித்து மறுமையிலே அல்லாஹ்வுடைய உயரிய சொர்க்கத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். வாஹிருதவானாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.